ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீக்கங்காய் தோல் சட்னி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு இப்போது ஒரு பீக்கங்காய் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பீக்கங்காவை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதில் இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தான் அதில் சட்னி செய்ய போகிறோம். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பீக்கங்காவில் உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி நம்ம இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம். இது போல் ஒரு ஃபீலர் வச்சு எல்லா ஸ்கின்னையும் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பீக்கங்காய் சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு கடாயில் 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், இதில் 5லேருந்து 7 வரமிளகாய் சேர்த்துருக்கோம். கூடவே ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்து வச்சுருக்குறோம், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம சேர்த்துனது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீக்கங்காவோட ஸ்கின்னை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த பீக்கங்காய் தோலோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸில் தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு பீக்கங்காய் தோலோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருச்சு. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை துருவி எடுத்து வச்சுருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பீக்கங்காய் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறி வந்த உடனே இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட பீக்கங்காய் தோல் சட்னி எல்லாமே ரொம்பவே சூப்பராக அருமையாக ரெடியாகி வந்துருச்சு. இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி இது 3 கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.